நாளை மறுநாள் மதுரையில் நடைபெறவிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாட்டிற்கான இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? காவல்துறை தரப்புல என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த இரண்டாவது மாநில மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக தயார் செய்யப்பட்டிருக்குது. மாநாட்டுக்கான அடிப்படையான தேவைகளிலேயே நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார்கள். அதில் மிக குறிப்பாக ஒரு 200 ஏக்கர் பரப்பளவில் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை 200 ஏக்கர் பரப்பளவில் இந்த திடலானது அமைந்திருக்கிறது. இது மேடை விஜய் நடந்து செல்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கூடிய அந்த 350 அடி நீள நடைமேடை அனைத்திலும் இப்பொழுது அந்த இறுதிக்கட்ட பணிகள் முடிவடைந்து காவல்துறை அவர்களுடைய இறுதிக்கட்ட சோதனைகளையும் மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதுல நிறைய விஷயங்கள்ல குறிப்பா பார்க்கணும்னா, இந்த இடத்துல இந்த புழுதி பறக்காம இருக்கிறதுக்காக இது முழுக்க மண் தரை புழுதி பறக்காம இருக்க கீழே வந்து அந்த பசுமை பாய் தார்பாய் வந்து பாய் விரிச்சு கீழே ஃபுல்லா அந்த மொத்த 200 ஏக்கர் பரப்பளவுக்கு முழுக்க பாய் விரிச்சிருக்காங்க. அடுத்து இந்த மாநாட்டுக்கு வரக்கூடியவங்க பங்கேற்கக்கூடியவங்க அவங்களுக்கு குடிநீர் வசதிக்காக எந்திரிச்சு போகக்கூடாது வெளியே அப்படின்றதுக்காக அவங்க உட்காரக்கூடிய இடத்துலயே அந்த பாக்ஸா பிரிச்சிருக்காங்க அமரக்கூடிய பார்வையாளர் பகுதியில். அதுலேயே வந்து குழாயோட நேரடியாக தண்ணீர் குழாய் மூலம் அவங்க இருக்கிற இடத்துக்கே அனுப்புற மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் ஒரு 8 குழாய்கள் வச்சிருக்காங்க. இப்படியாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. மாநாடை பொறுத்த வரைக்கும் இங்க அமர்றதுக்கு ஒரு 1.5 லட்சம் பேருக்கான இருக்கை வசதி ஏற்பாடு செய்யப்படுது. தவிர 3 லட்சத்திற்கும் தோராயமாக 4 லட்சம் பேருக்கு மேல தொண்டர்கள் பொதுமக்கள் வரக்கூடியதற்கான எதிர்பார்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அதுக்காக பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் அதுலதான் கூடுதல் கவனமான செலுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா போக்குவரத்துக்கு பெரிய இடையூறு வரும். விக்கிரவாண்டில அதான் நடந்துச்சு. அவ்வளவு பெரிய இடையூறு வரக்கூடிய காரணத்தினால அதை தவிர்க்கணுன்றதுக்கு நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காவல்துறை தரப்புல எடுக்கப்பட்டிருக்குது. அதுல முக்கியமானதுதான் பார்க்கிங்கே வந்து 3 இடத்துல ஒரு 300 ஏக்கர் பரப்பளவுக்கு பார்க்கிங் செஞ்சிருக்காங்க. இதுல சென்னை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இருந்து வரவங்களுக்கு தனி பார்க்கிங், மேற்கு மாவட்டங்கள்ல கோவை பகுதியிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு தனி பார்க்கிங், இங்க டவுன் சவுத்ல தென்காசி திருநெல்வேலி பகுதியிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு ராமநாதபுரம், இப்படி எல்லாருக்கும் தனித்தனி பார்க்கிங் வசதிகள். அதாவது இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்தை இருக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையை யாரும் அன்னைக்கு வந்து அக்சஸ் பண்ண முடியாதபடி அந்த வழியில பயணிக்க வேண்டாங்கிற ஒரு தகவலையும் பொது வாகனங்களுக்கு பொதுமக்களுக்கு பொது தேவைகளுக்கு செல்லக்கூடியவங்களுக்கு முழுமையாக தடை விதிச்சு வேற பாதைகளில் சொல்றதுக்கான அறிவுறுத்தலை கொடுத்திருக்காங்க. கனரக வாகனங்களும் அன்னைக்கு வரப்போறதுல மாவட்ட எஸ்பியினுடைய அரவிந்த் தலைமையில் ஒரு 3000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு ஈடுபடுத்தப்படுறாங்க. பெரிய அளவுக்கு கூட்டம் வரும் அப்படிங்கிறதுனால ஒரு கூடுதலான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இப்ப பார்த்தா இந்த திடல் முழுமையா கிட்டத்தட்ட தயாராயிடுச்சு. இன்னும் சில பணிகள் தான் இருக்குது. இந்த பேனர் வைக்கக்கூடிய பணிகள், அந்த பக்கம் அந்த கட்சியினுடைய கொள்கை தலைவர்களுக்காக ஒரு பெரிய பேனர் வைக்கிறாங்க. அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்குது. இப்பவே வந்து பொது பார்வையாளர்கள்லாம் ரசிகர்கள்லாம் நேரில் வந்து இந்த இடத்த பார்க்குறாங்க. அவங்க அம்மா இந்த இடத்த பார்க்க வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு? எதனால பார்க்க வந்தீங்க? உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு தலைவர் வரணும், அதுக்காக தான் ஆசைப்பட்டு இதுக்காக காத்துட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து கூட்டத்தில் வர முடியாது கர்ப்பிணிகள் எல்லாமே, அதனால சரி முன்கூட்டியே வந்து பார்க்கணும்னு ஒரு ஆர்வமாத்துல எல்லாருமே வந்திருக்கோம். வெறும் மாநாட்டுக்கு வர முடியாதுன்றக்க மாநாடு நடக்க போற இடத்த மட்டுமா பார்த்து அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் அவ்வளவு கூட்டத்தில் வர முடியாது, அவரே வந்து அறிவிச்சிருக்காரு கர்ப்பிணிகள்லாம் வராதிங்க. அதனால சரி எல்லாருமே வந்து சந்தோஷமா வந்து பார்க்கலான்றதுக்காக முன்கூட்டியே வந்திருக்கோம். இங்க ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குங்க? சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி மாநாட பார்த்ததே கிடையாது நாங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. அதனால அண்ணா வந்த இடத்த பார்த்தா கூட எங்களுக்கு சந்தோஷம்தான். அண்ணா வரணும் கண்டிப்பா ஆட்சிக்கு. ரசிகர்களுடைய மனநிலையை பார்க்குற ரசிகர்கள் வந்து அவங்க மாநாட்டுக்கு நேரம் வர முடியாது, ஆனால் கர்ப்பிணிகள் முதியோர்கள்லாம் வரக்கூடாது, குழந்தைகள் வர வேணான்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறதுனால பெண்களும் அவங்க மாநாடு அன்னைக்கு வர முடியுமான்னு தெரியாதுன்றதுனால இன்னைக்கு வந்து மாநாடு நடக்க போகிற இடத்த பார்க்குறது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாநாட்டுக்கான அந்த ஒரு மனநிலை முழுமையாக இந்த இடத்துல வந்துருச்சு. எல்லோரும் அதற்கான ஒரு இறுதிக்கட்ட விறுவிறுப்பான ஒரு பணிகள் அப்படின்னு நடந்துட்டு இருக்குது. பெரிய அரசியல் ரீதியாகவும் அரசியல் களத்திலையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த மாநாடு வந்து உருவாகிட்டு இருக்குது. ஏன்னா ரொம்ப முக்கியமா மதுரையும் தமிழக அரசியலுக்குமான அந்த தொடர்பு அப்படிங்கிறது காந்தியில் தொடங்கி இன்ன வரைக்கும் விஜய் வரைக்கும் நீடிச்சுட்டு இருக்குது. அதனுடைய நீட்சியாக இந்த மாநாடு அவருக்கு என்ன மாதிரியாக அரசியல் களத்தை சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புகளை என்ன மாதிரியான எதிர்வினைகள் அளிக்கப் போகுது, அதுக்கு என்ன விளைவுகள் அளிக்கப் போகுது அப்படிங்கிறதெல்லாம் நாம இந்த பொறுத்து வந்து பார்க்கலாம். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வெற்றி.